ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வலிக்குதுக்கா. ஐயோ அம்மா, வலி தாங்க முடியலக்கா. அக்கா இங்க 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 பாருக்கா, எப்படி அடிபட்டு இருக்கு பாரு. இங்க பாரு. அட சொல்லிட்டே இருக்கேன், இங்க பாருக்கா எவ்வளவு பெரிய அடி பாருக்கா. அஸ்வின். ஐயோ அக்கா, அஸ்வின் இல்ல, டாக்டர். அதத்தான் நீ இப்ப சொல்லணும், மறந்துட்டியா? நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? டாக்டர், டாக்டர் என் தம்பியை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். என் தம்பியை விட்டா என்ன டார்ச்சர் பண்றது இந்த உலகத்துல யாருமே இல்லை டாக்டர், ப்ளீஸ் டாக்டர் எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். ஏங்கா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வலியை பொறுத்துக்கிட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், சும்மா அங்கேயே பார்த்துட்டு இருக்க. அவனை கொண்டு தூக்கி போட்டு தானே நானே இங்க வந்திருக்கேன். அவன் எப்படிக்கா ஆம்புலன்ஸ்ல இருப்பான்? ஓகே, என் மேல பாசம் மேல ஓ உன் பேச்சுக்கா. மகா, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னை அவமானப்படுத்துறதுக்கும் அசிங்கப்படுத்துறதுக்கும் உன்னையும் உன் குடும்பத்தையும் என் காலில் விழுந்து கெஞ்ச வைப்பேன்னு சொன்னேன்ல. என்னை பத்தி சரியா புரிஞ்சிக்காம உன் விளையாட்டை என்கிட்டயே காட்டியிருக்க கூடாது மகா. மகா, என்ன நீ ஜெயிலுக்கு அனுப்பியிருக்க கூடாது, எனக்கு எதிராக தனியா கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்க கூடாது. பிரியா கார்மெண்ட்ஸ்ல என்ன நீ ஓட விட்டுருக்க கூடாது. உன் மாமனார் என்ன செருப்பால அடிச்சிருக்க கூடாது மகா. கதிர் கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன்னு சவால் விட்டுருக்கல. ஓடு ஓடு ஓடு, ஓடிக்கிட்டே இரு. இந்த உலகத்துல எந்த மூலைக்கு வேணாலும் ஓடு. என் கேம் எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள என் கேமையே நான் முடிச்சிருவேன். கதிர் மேக்னா கல்யாணம் நடக்கும். உன்னால எந்த ஆதாரத்தையும் கொண்டு வர முடியாது. இப்ப கதிர் கொலகாரன்தான், ஏன்னா பிரவீனை நீ நெருங்கி இருக்க கூடாது. என்ன பண்றது, நீ நெருங்கிட்ட. அவன் நீ அவன் பக்கத்துல வந்த பாவத்துக்கு அந்த பிரவீன் சாம்பலாயிட்டான். ஆனா நான் என்னென்ன செஞ்சேன்னு நீ நிதானமா டைம் எடுத்து கண்டுபிடி. ஆனா அடுத்து நீ என்ன யோசிக்க போற நான் உங்ககிட்ட சொல்லவா? பிரவீனை கொண்டு வந்து நிறுத்தி கதிரை காப்பாத்த இனிமே உன்னால முடியாது. சரி, நிஜ பிரவீனை தானே கொண்டு வர முடியாது. மேன்ஷன் சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்து பிரவீன் உயிரோடு இருந்ததை ப்ரூவ் பண்ணலாம்னு நினைப்ப. ஆனா அந்த ஆதாரத்தை அழிச்சிட்டு தான் அவனையே கொன்ன. நானாச்சும் பிரவீனை கொன்ன மாதிரி டிராமா தான் பண்ண. இப்படி மனசாட்சியே இல்லாம பிரவீனை கொல்ல வச்சிட்டியக்கா. ரெண்டாவது கொலை பண்ண வச்சிட்டியே. விஜய், எப்ப பார்த்தாலும் மகா எங்க போனாலும் கூடவே போயிட்டு இருக்க கூடாது. இந்த அஸ்வின் கெட்ட பையனை சொல்லி புரிய வைக்கணும். ஆனா நீ சொன்னாலும் என் அக்கா கேட்டிருக்க மாட்டா. அப்படி அடுத்தவன் பேச்ச கேட்கிறவளா இருந்தா என் பேச்ச முதலே கேட்டு ஒதுங்கி போயிருப்பாள்ல. சரி விடு, இப்போ உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, எந்த ஆதாரத்தையும் உன்னால கொண்டு வரவும் முடியாது. ஏன்னா நான் உன்னை கொண்டு வர விட மாட்டேன். கொண்டு வருவேண்டா. உனக்கும் நீ செஞ்ச அநியாயத்துக்கும் எதிரா ஆதாரத்தோட வந்து நின்று மறுபடியும் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பி கதிர இதுல இருந்து காப்பாத்தி வெளியில கொண்டு வருவேன். எங்க இருந்து கொண்டு வருவ? எங்க இருந்து கொண்டு வருவ? அவனோட பாடி கிடைச்சா கூட பரவாயில்ல, கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஆனா அவன் தான் சாம்பலாகி காத்தோட காத்தா மறைஞ்சிட்டானே. என் கிரைம் ரேட் நீ ஏத்திக்கிட்டே போற மகா. ஏய், என்ன முழிக்கிற? எப்படிடா லாரி வந்து மோதின அடுத்த செகண்டே ஆம்புலன்ஸ்ல அள்ளி போட்டு போனாங்கன்னு யோசிச்சியா? இது எல்லாமே என்னோட பிளான். கதிர், அகிலா, மேக்னா, பிரவீன் எல்லாரையும் யூஸ் பண்ணி நான் வச்சிருக்கிற ட்ராப் உனக்குத்தான். இதுல இருந்து நீ தப்பிச்சிடலான்னு கனவு கூட காணாத.